அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி என்பவர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குருபகவான் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பரணி கிருத்திகை இப்படி முன்னாடி நேர்கதியில் செல்லப் போகிறார். எதிர்வரக்கூடிய வருடம் மாதம் மேச ராசி என்பதற்கு கோச்சார கிரக நிலைகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி 27 நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 2024 வருட புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கோச்சாரத்தில் குருபகவான் கெட்டால் பணம் சம்பாதிக்க முடியாது, பெயர் மதிப்பு மரியாதை கிடைக்காது, அசிங்கம் அகுமானம் வந்துடும். கடந்த 3 ஆண்டு காலமாக பார்க்கும்போது சனி பகவான் 10ஆம் வீட்டில் கர்ம ஜீவனஸ்தானத்தில், ராகு கேது நிலையும் சரியில்லை, குருபகவானுடைய நிலையும் சரியில்லை. வருட கிரகங்கள் 4ம் மேச ராசி என்பவர்களுக்கு வறுத்து எடுத்து விட்டார்கள். நற்பலன்களை நடக்கவே இல்லை. என்ன பண்ணாலும் 24 மணி நேரம் உழைத்தாலும் பெரும்பாலும் மேசராசி அன்பர்களால் பணம் சம்பாதித்தாலும் நிம்மதி வாங்க முடியல. குருபகவான் 12ஆம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார் என்றாலே ஹரிச்சந்திரன் கதை படித்தவர்களுக்கு தெரியும். ஹரிச்சந்திரனையை பொய் பேச வைக்க பிச்சைக்காரனாக ஊராக அலைய விட்டவர் இந்த குரு. குருபகவான் என்பவர் தனக்காரகன், புத்திரக்காரகன். இவர் நல்ல நிலையில் இருக்கும்போது தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். குருபகவான் நல்லா இருக்கும்போது தான் நாம் எதிர்பார்த்தது கேட்டது நம்முடைய அபிலாசைகள் நிறைவேறும். 2023ஆம் வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது மேச ராசி அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தை மாதம் 20ஆம் தேதி வரை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரிடம் கொஞ்சம் அசிங்க அகுமானம் ஏற்படக்கூடிய நிலை வரும். ஜென்ம ராசியிலே குருபகவான் வரும்போது சிறு பிள்ளைகளிடம் மனக்கசப்பு ஏற்படும், காதலர்களுக்குள் பிரிவு ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ளே கூட சிக்கல் பிரச்சனைகளை காட்டுவார். பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் சிறு பிள்ளைகளிடமோ வயதான பாட்டிகளிடமோ அவப்பெயர் எடுக்கக்கூடாது. அப்படி அவப்பெயர் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை வந்துவிடும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னாடி தான் போகிறார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் குருபலம் வந்து விடுகிறது. குருபலம் வரும்போது மேசராசி என்பதற்கு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும். பரணி கிருத்திகை இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் 2024ஆம் வருடம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் அப்படியே கடினமாக கண்ணு கருத்துமாக உழைத்து கொண்டிருங்கள். அதன் பிறகு மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது. குருபகவான் மேச ராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையால் பூர்வீக புண்ணியஸ்தானமான சிம்ம ராசியை பரிசுகிறார். காலபுருஷனுக்கு 5வது வீடு. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம், அவர்களுக்கு திருமணம் பண்ணணும் அல்லது உயர்கல்வியை படிக்க வைக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கரை சேர்த்தலாம். பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா, தந்தை வழி உறவுகளிடம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, பிணக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்த்துக்கலாம். ஜனவரி மாதம் முதல்ல பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். 5ஆம் இடம் பலமாக இருக்கிறது. தந்தை வழி நட்புறவு மேசராசி என்பதற்கு உண்டு. தோள் கொடுக்க உறவுகள் வருகிறார்கள்.
குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கலத்தரஸ்தானமான துளாராசியின் மேல் விழுகிறது. பிரிந்து சென்ற நட்புகளும் உங்களை தேடி நாடி உங்கள் உதவியை தேடி வரப்போகிறாங்க. 7ஆம் வீட்டை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். உங்களை புரிந்துக்காமல் உங்களை வெறுத்து ஒதுங்கியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். 7ஆம் இடம் பலமாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஜனவரி மாதம் முதல்ல வரன் பார்க்கலாம். அடுத்த மாசி பங்குனி சித்திரை வைகாசி உடனே திருமணம் நடக்கும். பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மனம் தளராதீர்கள். எங்கே நடக்க போகுது அப்படின்னு மனம் தளராத முயற்சி செய்யுங்க. குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது கண்டிப்பாக மன வாழ்க்கை உண்டு. மன வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் சுபிட்சம் உண்டு. சுகபோகம் கண்டிப்பாக உண்டு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. தந்தை வழியில் தந்தை உறவுகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் நீங்கும். திருமணம் செய்து ஓரிரு வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வாழையடி வாழையாக புத்திர பாக்கியம் உண்டு. 9ஆம் இடத்தை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது ஜனவரி மாதம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி சூரியனும் செவ்வாயுடன் கூட்டணி குருபகவான் பார்வையில். பூர்வீக புண்ணிய பலமும் உண்டு, பாக்கிய பலமும் உண்டு. இதுவரை வேதனையில் இருந்த சோதனையில் இருந்த நடக்குமா நடக்காதா அப்படின்னு சலிச்சு போனவர்களுக்கு, வாழ்க்கையே வெறுத்து போனவர்களுக்கு இனி சிறப்பாக இருக்கும். தற்காலிகமாக பிரிஞ்சவர்கள் ஒன்று சேரலாம். தற்காலிகமாக சண்டை கட்டினவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். எதிர்வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. சகல விதமான பாக்கியங்களையும் குருபகவானுடைய 9ஆம் பார்வை கொடுக்கிறது. அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பங்காளி இவரிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மேச ராசி என்பதற்கு தீரும். குரு பார்க்க கோடி நன்மை. உபஜயஸ்தானமான 11ஆம் வீட்டிலே சனி பகவான் 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார். கண்டிப்பாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மிகச்சிறப்பாக லாபங்களை கொடுக்கும். 11ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றாலும் அவர் மேசராசிக்கு பாதகாதிபதி. நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவு பாதக பலன் அடிபடும். லாபங்களை சனி பகவான் கொடுப்பார். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உபய வருமானமாக ஆடு மாடு கால்நடை கோழி இந்த மாதிரி மற்ற உயிரினங்களை பராமரிக்கும் பொழுது உபய வருமானம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் வீட்டின் அதிபதி பலமாக இருக்கும் பொழுது லாபங்கள் பன்மடங்கு. விரயத்திலே 12ஆம் வீட்டிலே ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெரும்பாலும் ராகுவனுடைய தொல்லை மேசராசி என்பதற்கு நீங்குகிறது. அபிலாசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மெல்ல 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 ஒவ்வொரு ஆசைகளாக நீங்கள் நிறைவேற்றி கொள்வீர்கள். அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது. வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் அமையும். நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி மேசராசி என்பதற்கு முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. 6ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சாகிறார். பயம் பதற்றம் தாழ்வு மனப்பான்மை, முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி புலம்பிக் கொண்டிருந்த மேசராசி என்பவர்களுக்கு தடைகள் அகல்கிறது. இனிமேல் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக திறமையாக நீங்கள் செயல்படலாம். பகை கடன் நோய் எதிரி வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கேது பகவான் சுருக்கி விடுவார்.
6ஆம் இடத்தின் அதிர்ஷ்டங்களை கேது பகவான் கொடுக்கப் போகிறார். வேலை தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன். மேச ராசி என்பர்கள் குரு வக்கரம் நிவர்த்தி அடைந்தவுடன் குழப்பங்கள் தீருகிறது. முன்னேற்றத்திற்குண்டான வழிவகை தெரிகிறது. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை மேச ராசி என்பவர்களுக்கு உருவாகும். குழப்பங்கள் குறைகிறது. பரணி நட்சத்திர அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. ஏன்னா குருபகவான் ஹரிச்சந்திரனையே பொய் பேச வைக்க நாடு நகரத்தை எல்லாம் விட்டு சுடுகாடாக அலைய வைத்தவர். பரணி நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகவான் வரும்போது நீங்கள் பெற்றோர்களிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது, எதிர்பாலினத்தவரிடம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் அவமானங்கள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.